ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பருப்பு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இது பருப்பு நம்ம தாளித்து இறக்குற மாதிரி இதில் கூட காய் சேர்க்காமல் மாங்காயை சேர்த்து இந்த புளிப்பு காரத்தோடு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடாக சாதத்தில் நெய் ஊற்றி இதை சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணி அதில் 1/4 பங்கு மாங்காவை சேர்த்துக்கோங்க. மாம்பழம் இல்லை, ஒரு 3 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு வெந்ததுலேயே தண்ணி இருக்குது. சேர்த்துட்டு நீங்கள் இதை பருப்போடையே சேர்த்து கூட வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டே மாங்காவை வேக வைக்கலாம். ஆனால் எனக்கு நல்ல குழைய வேணுன்றதுனால ஃபஸ்ட்டு நான் பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காவை நான் சேர்த்துக்கிறேன். மாங்காவோட புளிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் தக்காளி சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்கள் விருப்பம். நான் எடுத்திருந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியாக இருந்தது. அதனால் இது கூடவே ஒரு 1/2 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் முதலே சேர்க்க மறந்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்து நல்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மத்தால் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல குழைய வந்துருச்சு. இப்போ மற்ற வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் காமிக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா, அதாவது தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே பெருங்காயத்தூளும் தாளிச்சுக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாங்காவை மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, கடைஞ்சி அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இன்னும் நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான புளிப்பு காரம் நிறைஞ்ச மாங்காய் பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சம்மர் சீசனில் மாங்காய் கிடைக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.